பாகிஸ்தானுடைய ஃபக்கர் ஜமான் நாட் அவுட். அத போயிட்டு அவுட் கொடுத்திருக்கீங்க. ஐசிசில போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம். ஆசிய கோப்பையில சூப்பர் 4 சுற்றுல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஞாயிற்றுக்கிழமை போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல பாகிஸ்தான் விளையாடி 171 ரன்களை அடித்து 172 என்ற ஒரு இலக்க கொடுத்தது இந்தியாவிற்கு. ஆனா இந்த ரன்னை எளிமையா 18.5 ஓவர்கள்ல அடிச்சு முடிச்சிட்டு 6 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றியும் அடைஞ்சிட்டாங்க இந்திய அணி. இதுல சிக்கல் என்ன தெரியுமா? தொடக்க ஆட்டக்காரரான ஃபக்கர் ஜமான் பாண்டியாவினுடைய 3வது ஓவர்ல பந்தை அடிக்க முயன்றார். அப்படி அடிக்க முயலும் போது பந்து எட்ஜ் ஆகி விக்கெட் கீப்பரான சஞ்சு சாம்சன் கேட்ச் பிடிச்சாரு. உடனே கள நடுவர்கள் அவுட் கொடுக்கல. அந்த நிலைமையில ஃபக்கர் ஜமான் 8 பாலுக்கு 15 ரன் சொல்லிட்டு அதிரடியா ஆடி இருந்தார். பும்ரா ஓவர்ல கூட இறங்கி வந்து பவுண்டரிகளை விளாசி இருந்தார். இங்க கள நடுவர் ஏன் தேர்ட் அம்பையர் கிட்ட ரிவ்யூ பண்ண கொடுக்கணும்? பந்து பேட்ல பட்டது உண்மைதான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா சஞ்சு சாம்சன் கேட்ச் பிடிக்கிறதுக்கு முன்னாடி பந்து தரையில் பட்டதா இல்லையா என்பதுதான் யாருக்குமே தெரியாது. ஆகையினாலதான் டிவி அம்பையரான ருசிர பள்ளிய குறுகே கிட்ட இத ரிவ்யூ பண்ண கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது அவர் 2 கோணத்துல இத சர்ச் பண்றாரு. ஒரு கோணத்துல சஞ்சு சாம்சன் பந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி கிளவுஸ்க்கு முன்னாடி தரையில பட்டது போல் தோன்றியது. இது ஃபக்கர் ஜமானுக்கு சாதகமாக இருந்தது. மற்றொரு கோணத்துல சஞ்சு சாம்சன் நேர்த்தியாக பந்தை பிடித்தது போன்ற ஒரு காட்சி இருந்தது. இது இந்தியாவிற்கு சாதகமாக அமைந்தது. கடைசியாக 2வது கோணத்தின் அடிப்படையில தான் ஃபக்கர் ஜமானுக்கு தேர்ட் அம்பையர் அவுட் கொடுத்துட்டாரு. இதனால ஃபக்கர் ஜமான், பாகிஸ்தானுடைய ரசிகர்கள், பாகிஸ்தானுடைய வீரர்கள் எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளானாங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம சமூக வலைதளத்துல இந்த அவுட் குறித்து எதிர்ப்பும் ஆதரவும் தெரிவித்து வருகிறார்கள் ரசிகர்கள். போட்டி முடிந்த உடனே பேட்டியில சல்மான் அலியாக என்ன சொன்னார் தெரியுமா? இந்த முடிவு எங்களுக்கு சாதகமா இல்ல, நடுவர்கள் கூட இங்க தவறு செஞ்சிருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் கீப்பருடைய கிளவுக்கு முன்னாடி தான் இந்த பந்து தரையில் பட்டதை போல காட்சி தெரிஞ்சது. ஆகையினால நான் சொல்றது கூட இந்த இடத்துல தவறா இருக்கலாம். ஃபக்கர் ஜமான் பேட்டிங் செய்யற விதத்தை பார்க்கும்போது பவர் பிளேக்குள்ளார 20 ரன்கள் கூடுதலா கூட அடிச்சிருப்பாரு. அந்த வகையில இந்தியாவிற்கு 190 இல்ல 200 இலக்கா நாங்க கொடுத்திருப்போம். ஆனால் முடிவெடுப்பது நடுவரின் கையில் உள்ளது. பந்து தரையில் பட்டதை போல நாங்கள் உணர்ந்தோம். ஆனா இறுதி முடிவு யார்கிட்ட இருக்கு? அம்பையர் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு வருத்தத்துடன் கூறியிருந்தார் சல்மான் அலி ஆகா. உடனே பாகிஸ்தானுடைய முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஷோயப் அக்தர் ஃபக்கர் ஜமான் அவுட்டே கிடையாது, நடுவருக்கு சந்தேகம் இருக்கிறதா? இந்த முடிவு யாருக்கு சாதகமா இருக்கணும்? பேட்ஸ்மேனுக்கு சாதகமா இருக்கணும். சரியான கோணம் தெரியலன்னு சொன்னீங்க. எந்த கோணம் தெரியல? ஏன் தெரியல? 26 கேமரா வச்சிருக்கீங்க. இதுல 2 கோணம் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுதா? மற்ற கோணம்லாம் உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல 3வது நடுவரினுடைய தரம் குறைந்து இருக்கிறது. எனக்கு இதுல திருப்திகரமாக இல்லைன்னு சொல்லிட்டு ஆவேசமாக பேசி இருக்கிறார் யூடியூப் சேனல்ல. ஆகியான காரணத்தினால டிவி அம்பையரான ருசிர பள்ளிய குறுகே மீது தவறான தீர்ப்பு வழங்கி விட்டார் என்று ஐசிசியிடம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம். இந்த சர்ச்சைக்குரிய தீர்ப்பில் பந்து தரையில் பட்டதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.